ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் பத்மா சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பிள்ளைங்க சாப்பிட்றதுக்கு கேட்டுச்சிங்கன்னா லீவ் டைமில் டக்குன்னு நமக்கு ஏதோ ஒன்று செய்ய சொல்லுவாங்க. அப்போ குக்கரில் மேக்ரோனி பாஸ்தா இருந்துச்சுன்னா ஒரு 10 நிமிஷம் தாங்க, சும்மா டேஸ்ட்டு அவ்வளோ வேறு லெவலில் இருக்கும். பிரியாணியே தோற்று போருங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் குக்கரை வச்சுருக்கேன். இப்போ இதில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துறேன். இதெல்லாம் நான் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு இந்த வெங்காயம் லைட்டாக வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் பாருங்கள் ஓரளவுக்கு வதங்கி வச்சு, இப்போ நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இப்போ இது பச்சை வாசனை போக வதக்கலாம். இதெல்லாம் நான் பெரிய சைஸ் தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்றேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம், தக்காளி வதங்கிடும். இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இப்போ இது பச்சை வாசனை போக வதக்கிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக மல்லி இலையும் புதினா தலையும் சேர்த்துக்கிறேன். நான் இந்த மாதிரி பாஸ்தா மேக்ரோனி வச்சுருக்கேன், இது 1 கப் எடுத்துருக்கேன். இது சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அப்படியே ஒரு 1 நிமிஷம் வதக்கிக்கலாம். தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், மேக்ரோனி எடுத்த கப்லேயே 1 கப்பு, இன்னொரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி கொதிக்குது. இப்போ நான் குக்கரை மூடிக்கிறேன். மூடி 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நான் கொஞ்சமாக மல்லியில சேர்த்துட்றேன். பாருங்க, சூப்பராக நமக்கு பிரியாணி டேஸ்ட்டில் மேக்ரோனி பாஸ்தா ரெடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.